வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்க திமுக இடையேதான் போட்டி என தாவேக்க தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தாவேக்க சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், நமது குடும்ப உறவுகளை இழந்த வேதனையிலும் வலியிலும் நாம் அமைதி காத்த நேரத்தில் நம்மை பற்றி அர்த்தமற்ற அவதூறுகள் பரப்பப்பட்டதாக குற்றம் சாட்டினார். பெருந்தன்மையை பெயரளவில் மட்டுமே பேசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கான இடத்தேர்வு தொடர்பாக கடைசி வரை இழுத்தடித்து வந்ததாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத கட்டுப்பாடு தாவேக்கவுக்கு விதிக்கப்பட்டது என்றும், அரசியல் காழ்ப்புடன் நேர்மை இல்லாமல் தாவேக்க மீது குறுகிய மனப்பான்மையுடன் முதலமைச்சர் பேசி உள்ளதாகவும் விமர்சித்தார். கரூர் சம்பவத்திற்கு பின்பு அவசரமாக அமைக்கப்பட்ட தனிநபர் ஆணையத்தின் தலையில் கூட்டு உச்சநீதிமன்றம் வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டதாகவும் கூறினார். ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று நம்மளை பற்றி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையம், அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமாக. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். 50 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கும் முதலமைச்சர் சொன்னது எவ்வளவு பெரிய வடிகட்டிய பொய் என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லி இருப்பதையும், காவல்துறை உயரதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்ததை சுட்டிக்காட்டி தமிழக அரசின் தலையில் உச்சநீதிமன்றம் ஓங்கி கொட்டியதையும் முதலமைச்சர் மறந்துவிட்டாரா என விஜய் கேள்வி எழுப்பினார். அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும், நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? எஸ்ஐடி அமைக்கப்பட்டது குறித்து உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு திமுக வழக்கறிஞர்கள் பதில் தர முடியாமல் மௌனம் காத்ததை முதலமைச்சர் மறந்துவிட்டாரா என்றும் கேள்வி எழுப்பினார். நீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா? இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது எந்த வகையில் சரி என்றும் கேள்வி எழுப்பியது உச்சநீதிமன்றம். இது எல்லாமே அறியாமலோ இல்லை அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள்? மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள். போன தாவேக்கவிற்கு வந்துள்ள இடையூறு வெறும் தற்காலிகம்தான்,
தடம் மாற மாட்டோம் என்று கூறிய விஜய், மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் என்பதை திமுகவினர் இப்போதே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றும், 2026 தேர்தலில் தாவேக்க திமுக இடையேதான் போட்டி என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் விஜய் தெரிவித்தார். சொன்னதோட மட்டும் இல்ல, நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது. இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? புரியலனா 2026 தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க. அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டுட்டு இப்போ அறிவாலயத்தில் போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். இப்பவும் சொல்றேன், 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.